ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலபுருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரனின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. துலாம் ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். குரு ஒரு முக்கியமான கிரகம். இயற்கை சுபகிரகங்களில் நம்பர் 1 குரு பகவான். வருஷத்துக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. எடுத்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ல் குரு போகலாமா சார் அப்படின்னா, 8ஆம் இடம் அவருக்கு மறைவு தான். மறைவாக இருந்தாலுமே உங்களுக்கு அவர் உங்கள் ராசிக்கு 3 6 கூடைவன் தான். 3 6 கூடைவன் 8ஆம் இடத்துல மறையலாம். கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம். அது கெட்ட கிரகம் தான். குரு துலாம் ராசிக்கு அந்த அளவு நல்லது செய்ய மாட்டார். சரியா? ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு அவர் எதிரி தான், சத்ரு கிரகம் தான். அதனால் அவர் ஓரளவு மறைஞ்சு நின்று பலன் கொடுக்குறது நல்ல விசேஷம்தான். அது எப்படின்னு எடுத்துட்டோம்னா, நமக்கு ஆகாதவன் எதிரியுடைய கை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆகாதவன் ஆகாமல் போயிட்டான்னா நமக்கு நல்லதான். அதாவது நம்மளை எதிர்ப்பவன் தாழ்ந்து போயிட்டான்னா நமக்கு நல்லதாக இருக்கும், சாதகமாக இருக்கும். எதிரியோட தொல்லை போயிடும். அது மாதிரி தான் துலாம் ராசிக்கு குரு மறையும் போது ஓரளவு நல்ல பலன் தான் கொடுப்பார். கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம். சரி, இருந்த போதிலும் 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிலை தடுமாற்றம் இருக்கும். நாள்பட்ட நோய்கள்லாம் ஓரளவு கட்டுப்பட்டு போகும். தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சில கண்டங்கள் வரும். சரியா? சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது குருவுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அது போக உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். நீங்கள் துலாம் ராசியில் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலுமே லக்கண ரீதியாக நீங்கள் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுஷு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தின் தரவரிசைப்படி பிறந்திருந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷப, துலாம், மிதுன லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு நல்ல பலனை கொடுக்க மாட்டார். அதாவது நீங்கள் துலாம் ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கெடு பலன்களை தான் கொடுப்பாரு. அதுபோக உங்களுக்கு குரு திசை இப்போதைக்கு நடக்காது. சரியா? குரு திசை நடக்கிறதுக்கெலாம் 4000 வயசாயிரும். குரு திசை நடந்துச்சுன்னா அதோடைய தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஓகே. அதுபோக நீங்கள் கன்னி, மகரம், கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மத்தியம பலனை குரு பகவான் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் ஜனன ஜாதகத்தில் பிறந்த லக்கணத்தின் ரீதியாக தான் எந்த ஒரு கிரகமுமே கோச்சார பலன்களை கொடுக்கும். இதை நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ குரு பலன்கள் எப்படி இருக்குது பார்ப்போம். குரு உங்கள் ராசிநாதன் வீட்டில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனுடைய வீடு, இன்னொரு வீடு ரிஷபத்துக்கு தான் போகிறாரு. ரிஷபத்தில் குரு திட்டமிட்ட காரியத்தை செய்ய வைப்பார். இதுலேயும் ஒரு வெற்றி கூடி நாட்டுவீங்க. நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. 6 நட்சத்திரம் சூரியன், சந்திரன், செவ்வாய். உங்கள் ராசிக்கு 10 கூடைவன் நட்சத்திரம், 11 கூடைவன் நட்சத்திரம், அதுபோக 7 12 கூடைவன் நட்சத்திரம். இவங்க நட்சத்திர சாரத்தில் தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. பலன்களை பார்ப்போம். பொதுவாக 8ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இடமாற்றங்கள் இருக்கும். எங்கேனாச்சும் வேலை விஷயமாக இடமாற்றம் போயிட்டு வருவீங்க. வெளிநாடு தொடர்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த காலகட்டம் போகலாம். இருக்கிற இடத்த விட்டு மாறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். மதிநுட்பமாக இருப்பீங்க. பிரபல யோகம் இருக்கும். நல்ல யோகம் பிரபலமாகும். யோகத்தால் பிரபலப்படுத்துவீங்க. வெகுஜன தொடர்பில் அரசியல்வாதிகளை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. படித்தவருக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா? ரொம்ப எதுலையுமே கொஞ்சம் தீவிரமாக இருப்பீங்க. கட்டுப்பாடுடன் இருப்பீங்க. ஒழுக்க சிலராக இருப்பீங்க. மற்றவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பீங்க. 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால வாக்கு சுத்தம் இருக்கும். பேச்சுவார்த்தை சிறப்பாக இருக்கும். அதுபோக மற்றவங்களோட பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க எதனாச்சும் உயிர் எழுதி வைக்கிறது, சொத்து எழுதி வைக்கிறது இதெல்லாம் கிடைக்கும். கணவன் அல்லது மனைவி மூலிமா உங்களுக்கு சில சொத்துக்கள் கிடைக்கும். அதுபோக நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க எதிர்த்து உட்காந்துக்கிறவங்க. இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது மெச்சூர்டு ஆயிரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் மெச்சூர்ட் ஆகி பல்காக பணம் வரும். திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம்லாம் வரும். அதுபோக நல்லா சாப்பிடுவீங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. நான்வெஜ் சாப்பிட்றதுல நல்ல ஒரு அக்கறை இருக்கும். மது, மங்கை, இந்த சவகாசம் நல்லபடியாக இருக்கும். அது என்ன 8ஆம் இடத்துல குரு சில கெட்ட பழக்கத்தெல்லாம் கொடுக்க வைப்பார். ஏன்னா அவர் கெட்டவன் தானே. அதனால் துலாம் மக்களுக்கு சில அசைவு பிரியர்களுக்கெல்லாம் ஓரளவு வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிடுவீங்க. பெண்களுடைய சவகாசமும் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு சொல்கிற மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிற விஷயத்திலும் சரி, ஈடுபாட்டிலும் சரி கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். முன்கோபம் இருக்கும். முன்கோபத்தை அடைச்சிட்டிங்கன்னா 3/4 பாகம் வெற்றி. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அரசியல் கட்சி தலைவர்கள், அப்புறம் மற்ற தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, டீம் லீடராக இருக்கிறவங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள், இப்படி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். பொது காரியங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்க. ஓகே. இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 3 இடத்த பார்க்குறாரு. சரியா? 3 இடத்த பார்க்குறாரு. அவர் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்த பார்க்குறாரு, 2ஆம் இடத்த பார்க்குறாரு, 4ஆம் இடத்த பார்க்குறாரு. குரு பார்க்கின்ற பலம்
இப்போ வந்து அவர் வந்து போகஸ்தானத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடங்கிறது என்ன? அயன சயன போகம். நல்லாயிருக்கும். படத்தை நல்லா தூக்கம் வருவீங்க. தூக்கத்தில் நல்லா கனவுகள் வரும். சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறது நல்ல விசேஷம்தான். வள்ளல் தன்மை இருக்கும். தனக்கு போக தான் தானம் சொன்ன மாதிரி உங்களுக்கு போக மீது பணத்தை கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்து உதவுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்துல இருக்க கேதுவை பார்ப்பார். கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி தான் இருந்தீங்க. சரியாக தூங்க முடியாமல் வைக்க முடியாமல் கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் இருந்தீங்க. அதெல்லாம் இப்போ சரிப்பட்டு அருமையாக இருக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் நல்லபடியாக முடியும். மனதளவில் ஒரு கட்டுப்பாடுகள் குறையும். பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தூரதேச பயணம் நல்ல உங்களுக்கு ஒத்துழைப்பு கை கொடுக்கும். அதாவது வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்க, குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 7ஆம் பரிவாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண உறவு குடும்பத்துக்கு வரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். செவ்வாயோட வீட்டை பார்க்குறாரு. சிறப்பாக இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். பேசி பழைக்கிறவங்க, வாக்கு சாதுரியம் இருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பாடலாசிரியர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், இன்னும் நிறையா சொல்லலாம். பேச்சை முதலிட வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பட்டிமன்ற நடுவர்கள், இது நேரலை சொல்கிறவங்க, அதை வர்ணனை பேசுகிறவங்க, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் நல்ல பதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி குடிக்கும். அதனால் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. +2 வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வியும் நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உயர்கல்வியும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மிகச்சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், விவசாயம் பண்ணுறவங்க, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, மட்டன் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மீன் பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, இப்படி பலதரப்பட்ட விலங்குகளை வச்சு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அது மூலிமா வருமானம், நீடித்த வருமானம், நிலையான வலுபாரம் இருக்கும். சத்தியமான பேச்சு பேசுவீங்க. இழுபறியான பண வலுவரம் வந்துடும். நின்று போன பணங்கள்லாம் வீட்டுக்கு மலமலன்னு வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் மகிழ்ச்சியை தரும். விலை உயர்ந்த பொருட்களை ஆர்வமாக வாங்குவீங்க. கொடுத்த வாக்குறதை காப்பாற்றுவீங்க. சத்திய வாக்கு இருக்கும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர ராசியை பார்க்குறாரு. அவர் 9ஆம் பரிவாக மகர ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தாய் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயாருடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். தாய்மாமன் ஒரு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயம், தோட்டம், மாடு, கால்நடை வளர்ப்பு, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மகரம் வந்து சனி பகவானுடைய வீடு. அதனால் ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டவங்க, இன்ஜினியரிங் ஒர்க்கு, ஆயில் அண்ட் கேஸு, எங்கெல்லாம் கிரீஸு ஆயில் சம்மந்தப்படுதோ அந்த வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஆட்டோ டிரைவர், பஸ் டிரைவர், கிளீனர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அவங்க எல்லாமே வந்து அந்த ரிலேட்டட் டு மெக்கானிசம் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க, மிஷினரி சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே நேர்களே, அதுபோல் சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். பழைய சிந்தனைகளால் சில நேரம் குழப்பங்கள் இருக்கும். சிந்தனையை மட்டும் நேராக வச்சுக்கோங்க. கண்டதை நினச்சி கொட்டாய் விட்டுட்டுருக்கூடாது. சரியா? நடந்தது மாதிரி இருக்கட்டும், நடப்பவே நல்லதாக இருக்கட்டும்னு ஒரு பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படும். மனக்குழப்பத்தை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. புதுசாக வீடு வாங்குறது, இல்லைன்னா வீடு கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள் கைகூடும். சிலவருக்கு வீடு மனை மாற்றுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் வீட்டையும் இருக்கும். வீடு மனை நிலத்தை குடிக்கிறனால அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும். சரியா? இருக்கிற இடத்த கூட புதுசாக வீடு கட்டுவீங்க. இல்லைன்னா இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு போவீங்க. ஒரு நல்ல வீட்டுக்கு போவீங்க. இப்போ இருக்கிற வீட்டை கட்டிலே ஒரு வசதியான ஒரு ஆடம்பரமான வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. எண்ணங்கள் கைகூடும், ஈடேறும். உங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அஷ்டமஜானத்தில் குரு இருக்குது வந்து அவருடைய காரகத்துவத்தை விஷயத்தை குறைப்பார். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புத்தர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். 8ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் பணப்புழக்கம் இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணத்தை கொடுப்பார். ஓகே. எதிர்பார்த்த பண ஒரு திடீர்னு இருக்கும். விபரீத ராஜயோகம் இருக்கும். திடீர் ராஜயோகம் அமையும். கெட்டவன் கெட்டிடன் கிட்டிட ராஜயோகம் சொன்ன மாதிரி பல தரப்பட்ட யோகம் வரும். அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி லக்கண ரீதியாக நல்ல லக்கணத்தில் பிறந்து நல்ல தசை நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி குரு சப்போர்ட் பண்ணுவார். சரியா? அந்த லக்கண சுபரோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். அது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். புதுவெளியில் உங்கள் ஜாதகம் எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் நான் ஓரளவு கொஞ்சம் அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி ரீட் பண்ணி தான் சொல்கிறேன். அவர் வந்து உங்கள் லக்கண சுபர்களோடு சம்மந்தப்பட்டு நல்ல இடத்துல இருக்கணும். அவர் உங்கள் ராசிக்கு இப்போ நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க. எந்தெந்த லக்கணத்தில் பிறந்திருந்தால் நல்லது செய்வார் சொல்லியிருக்கேன். அதுபோது எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பலன் சுமாராக இருக்கும், அதையும் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி தான் குரு வந்து உங்கள் லக்கண சுபர் கூட சேர்ந்து இருக்கணும். தசாநாதர் கூட சேர்ந்து இருக்கணும். அதுபோக குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பிறந்த துலாம் ராசிக்கு வந்து 2, 5, 7, 9, 11 இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு வந்து விருச்சிகம், கும்பம், மேசம், மிதுனம்,
சிம்மம் இது மாதிரி இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு உங்களுக்கு. சரியா, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அவர் வந்து ராசி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ல் இருக்கிற குரு வந்து வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் அதில் ஒரு திருப்பங்கள் இருக்கும். சரியா, இருந்தபோதிலும் மனதளவில் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் இருக்கும். மனதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. தெளிஞ்ச சிந்தனையோடு வாழுங்க. கண்டதை நினச்சி குழம்பாதீங்க. புதிய முயற்சிகள் எடுக்கும்போது ஆலோசனை வாங்கணும். எதனாச்சும் புதுசாக ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்கன்னா வீட்டில் பெற்றவங்ககிட்டயோ இல்லைன்னா மற்றவங்ககிட்டயோ பெரியவங்ககிட்டயோ நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேண்டியவர்கள் நல விரும்பியல்கிட்ட பேசி தீர்த்துக்கோங்க. டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசி தீர்த்து அந்த விஷயத்தை பற்றி எடுக்கிறது நல்ல அமைப்பாக இருக்கும். பேசி முடிக்கணும். எந்த விஷயத்தை இருந்தாலும் முன் யோசனையோடு செய்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். சகோதர வழியில் ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல குரு வந்து மற்றவங்கக்கிட்ட ஒரு புரிதலை கொடுப்பார். சரியா, யார் எப்படி, யார் நல்லவன் யார் கெட்டவன் அடையாளப்படுத்துவார். கவனம் பார்த்துக்கோங்க, நல்லபடியாக முடியும். அதுபோல் குருவுடைய சஞ்சார காலம் குரு வந்து 1/5/2024 11/6/2024 வரைக்கும் கிருத்து நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக குரு பயிற்சி வந்து 1/5/2024. நான் குரு பயிற்சிக்கு பலனை சொல்லிட்டு இருக்கிறேன், எப்போ பயிற்சின்னு சொல்லலை, சாரி. ஆக்சுவலாக அவர் வந்து 1/5/2024 சித்திரை 18 மதியம் 2:29 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அங்கே போகிறவர் 11/5/2025 வரைக்கும் ஒரு ஆண்டு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதில் 3 நட்சத்திரத்தில் போகிறாரு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அதில் கிருத்திகை நட்சத்திரத்தில் 1/5/2024 11/6/2024 வரைக்கும் போகிறாரு. கிருத்திகை நட்சத்திரம் வந்து 6 கூட நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 11 கூட நட்சத்திரத்தில் 3, 6 கூட ஒன்று போகிறாரு. சரியா, உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி தொலைத்தொடர்பில் வேலைக்கு போகிறவங்க நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்தில் வீட்டில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அஞ்சல் துறை இப்படி நிறையா சொல்லலாம். துரித உணவகம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் வந்து மற்ற வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதாவது வீட்டிலேருந்து வேலைக்கு போய்ட்டு வருவாங்களே ஷார்ட் டிஸ்டன்ஸில், அவங்களுக்குலாம் நல்லபடியாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும். திட்டமிட்ட பணிகளை தாமதம் இருக்கும். எதுலேயும் விழிப்புணர்வோடு இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் சூழ்நிலை இருந்து செய்யணும். சரியா, கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் வந்து துலாம் ராசிக்கு வந்து மாரகாதிபதி தான். சூரியனுடைய நிலைப்பாடை பொறுத்து தான். அதாவது இங்கே வந்து பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொது பலன்களை வேணால் சொல்லிடலாம் குருவுக்கு. ஆனால் கோச்சார பலன்கள் அவர் பாதசாரம் மாறும்போது அந்த பாதசாரம் கொடுத்த கிரகம் இப்போ சூரியன் சாரத்தில் போகிறாருன்னா அந்நேரம் சூரியன் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பாரு. இப்போ வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசிநாதன், அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் குருவுடைய நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். அடுத்து 8ஆம் இடத்துக்கு போய் குருவோட சேருவார். அஸ்தமனமாய் தான் போய் சேர்றாரு. சுக்கிரன் வேறு அஸ்தமனம் ஆக போகிறாரு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வந்துட்டார். 23ஆம் தேதி வந்துட்டார். ஏப்ரல் 23 வந்துட்டார். ஏப்ரல் 28 வந்து அவர் அஸ்தமனம் அடைகிறாரு சூரியனால். குருவும் அஸ்தமனம் அடைகிறாரு. குரு பயிற்சி முடிஞ்சோடனே அவரும் ஒரு 2 நாள் அஸ்தமனம் அடைகிறாரு. 3ஆம் தேதி அடைகிறாரு. ஸோ சூரியனால் 2 கிரகங்களும் அஸ்தமனம் அடைகிறது. 2 இயற்கை சுபகிரகங்கள் சுக்கிரனும் குருவுமே அஸ்தமனம் அடைகிறாங்க சூரியனால். அதனால் குரு அஸ்தமனம் அடைகிறது ஒரு வகைக்கு நல்லதான் உங்களுக்கு. சரியா, ஆனால் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அஸ்தமனம் அடைகிறது நல்ல அமைப்பு இல்லை. கொஞ்சம் மனசை நீங்கள் பார்த்துக்கணும். மனதளவில் சில குழப்பங்கள் புரியாத விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் ஸ்டெடி மைண்டாக இருங்க. ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபதி சரியில்லைன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். சரியா, அதனால் நான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதுமாதிரி எல்லோரும் கெட்டு போவீங்க, எல்லாருக்கும் பாதகமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இங்கே பலன்கள் வந்து ஓரளவு தான் சொல்ல முடியும். மீதி வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. சட்டியில் இருந்தால் தான் அகப்பேர் வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜனன ஜாதகத்தில் யோகா அமைப்பு இருந்தால் தான் கோச்சார பலன்கள் வந்து கை கொடுக்கும். இப்போ வந்து குருவும் சுக்கிரனும் அஸ்தமனம் அடைகிறது வந்து ஓரளவுக்கு 50% நல்லபடியாக பலன்களை போகும். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா குருவும் அஸ்தமனம் அடைகிறாரு. அஸ்தமனம் அடைகிறது ஒரு வகைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 19/8/2024 14/10/2024, அதுக்கடுத்து 5/4/2025 10/5/2025 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போவார். மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து யாருடைய நட்சத்திரம்? செவ்வாய் நட்சத்திரம். அதுக்கு முன்னாடி ரோகிணி நட்சத்திரத்தில் போவார். 12/6/2024 18/8/2024, அடுத்து 12/2/2025 4/4/2025 ரோகிணி நட்சத்திரத்தில் போவார். சந்திர நட்சத்திரம் 10 கூட நட்சத்திரத்தில் போவதனால வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட அனுசரித்து போகணும். உத்தியோகத்தில் சில எதிர்பாராத இடமாற்றம் இருக்கும். பேச்சில் நிதானம் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படி அடுத்த இதில் போவார். இடையில வேறு வக்கரம் அடைகிறாரு. வக்கரத்துக்கு வேணால் தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 19/8/2024 to 14/10/2024, அடுத்து 5/4/2025 to 10/5/2025 குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தர் நிதானமாக இருக்கணும். எதிர்பாராத சில செலவுகள் இருக்கும். கையிருப்பு குறையும். கூட்டாளி விலையில் சில அலைச்சல் இருக்கும். சரியா, அதே மாதிரி போட்டுத் தேர்வுகளில் எதிர்பாராத முடிவுகளில் தாமதம் இருக்கும்.
குரு வக்கர பயிற்சி. குரு வந்து வக்கரம் அடைவார். வக்கர பயிற்சி இல்லை, வக்கரம் தான் அடைகிறாரு. ராசி 8ஆம் இடத்துல 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மாத காலத்துக்கிட்ட 10ஆம் 10 11 11 12 1 2 ஆமாம் கூடயே இருக்குது. 15/10 11/10 ஒரு மாதம், அடுத்து 12/10 1/10 4 ஆமாம் 2/10 கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் வந்து வக்கர நிலையில் இருக்கிறாரு. வக்கர நிலையில் வந்து நெருக்கடியான சூழ்நிலையில் கொஞ்சம் படிப்படியாக குறையும். ஏன்னா 8ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சாருன்னா 7ஆம் இடத்து நோக்கி வராரு. ராசியை பார்க்குறம்ப தான் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும், சாதகமான சூழ்நிலை இருக்கும். மற்றவர்களோட தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கணும். மனதோட பக்குவமாகவும் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ குரு வக்கர காலம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? குரு வந்து வக்கர சஞ்சாரம் வந்து துலாம் ராசினியர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியில் 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் நல்லாயிருக்கும். வருகிற அக்டோபர் 10 வருகிற பிப்ரவரி 11 வரைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பெண்களுக்கு வந்து பண உறவு நல்லாயிருக்கும். சரியா? கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். துலாம் ராசி அந்த பெண்களுக்கு உங்கள் பேச்சுக்கு ஒரு செவி சாய்க்கப்படும். உங்கள் பேச்சு வந்து அம்பலத்துக்கு வரும். உங்கள் பேச்சையும் மற்றவங்க கேட்பாங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே வரும். புதிய வாகனம் வாங்குவீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல ஒரு சூழ்நிலையில் சாதகமான சூழ்நிலை உங்கள் பெண்களுக்கு இருக்கும். அடுத்து துலாம் ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ செல்வங்கள் கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லா படிப்பீங்க. மனதில் ஒரு குழப்பம் இருக்காது. தெளிவான சிந்தனையில் படிப்பீங்க. சரியா? குடும்பத்தில் தாயோடைய வழிகாட்டு நல்லபடியாக இருக்கும். கலை சார்ந்த படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வேலைக்கு வெட்டிக்கு போகிறவங்க, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து ஒரு சலிப்பு இருக்க தான் செய்யும். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து மற்றவங்களை நம்பி எந்த முடிவு எடுக்க முடியாது. சில விஷயங்களை அனுபவமே ஆசான்கிற மாதிரி அனுபவ ரீதியாக முடிவெடுங்க. உடன் இருக்கிறவங்க ஒத்துழைப்பு செய்ய மாட்டாங்க. வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். மனதில் ஒரு குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். உத்தியோகத்து போகிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா 6 கூட 8ஆம் இடத்துல இருக்கனால அந்த வேலையில் வந்து ஒரு பிடிப்பு இல்லாத தன்மை இருக்கும், நிலையற்ற தன்மை இருக்கும். கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம், ஊதியத்துக்கேற்ற உயர்வு இருக்கும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் இருக்கும். தகவல் சம்மந்தப்பட்ட தொடரில் இருக்கிறவங்களும் நல்ல இதாக இருக்கும். அதாவது தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல ஆதாயம் இருக்கும். சில நுட்பமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. கூட்டாளிகள், ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 8ல் இருக்கிற குரு அதெல்லாம் செய்வார். 8ஆம் இடம் வந்து இந்த கூட்டு தொழில், பங்குதாரர் போட்டு செய்கிறது, ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறது, நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து செய்கிறது, இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அபிவிருத்தி இருக்கும். சிலருக்கு நல்ல சாதகமான போக்காகவே இருக்கும். அடுத்து கலைத்துறை, இசை, நாடகம், சினிமா, டிவி சீரியல் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவு கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே பணம் கரெக்டாக டயத்துக்கு வந்துடும். நல்லா பேசுவீங்க. பேச்சால் எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிருவீங்க. வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் மற்றவங்களுடைய கவனத்தை இருப்பீங்க. கொஞ்சம் ஆள் வித்தியாசமாக இருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. ஓகே. அடுத்து வந்து அப்படியே பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. போட்டி விஷயங்களில் நல்லபடியாக சமாளிப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. வெற்றி மேல் வெற்றி தான். கூட இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காரிய அனுகூலமாக தான் இருக்கும். நண்பர் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரி நேயர்களே, பொதுவாக குரு பயிற்சி வந்து உங்கள் பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். உங்கள் பேச்சுலேருந்து எல்லாமே இருக்குது. வாக்கு, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்பாங்க. ஆனால் உங்கள் வார்த்தை இந்த காலகட்டத்தில் வெல்லும், வார்த்தையே வெல்லும். சரியா? கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம், இது 2 தான் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கும். நல்ல விதமாக இருக்குது. புதுவிதமான அனுபவம் இருக்கும். அறிவாலும் ஆற்றலாலும் முன்னேற்றமான பாதைக்கு போவீங்க. புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா உடன் பிறந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. விவேகமாக இருங்க. சரியா? வீரமாக இருக்கிறீங்களோ இல்லையோ விவேகமாக இருங்க. படபடப்பெல்லாம் இருக்காதீங்க. புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி உண்டு. வழிபாடு 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க, ஐயனாரை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க, காவல் தெய்வங்களை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாகவே உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. குரு பயிற்சி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து 100க்கு ஒரு 50 மார்க் போடுவார். அதுபோக அந்த ராசிநாதன் சுக்கிரனுடைய நிலைப்பாடும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இவர்கள் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். போதி ஜோதிடத்தில் நான் அப்பப்போ வீடியோ போடுவேன், அதை தொடர்ந்து பாருங்கள். ஓகே நேர்களே, எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். குருவருள் திருவருளாக மாறட்டும். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.